ரெகுலரா அடிக்கடி பண்றீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு தொந்தரவு வந்து உண்டு பண்ணலாம். இப்போ சைனஸ் எடுத்துக்க விட்டுலாம் சார். இப்போ சைனஸ் எடுத்துக்கலாமே. இந்த சின்ன பசங்களுக்கு எதுவும் சைனஸ் அதிகமா வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்வையில ரொம்ப நேரம் விளையாடிட்டு வருவாங்க, தலையை துவட்ட மாட்டாங்க. குளிச்சுட்டு வருவாங்க, தலையை துவட்ட மாட்டாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு டைரெக்டா எடுத்து நிறைய சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்றது வந்து தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனை வரலாம். அப்போ சைனஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடலாம் சார். நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கணும். நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணலாம். பச்சை தண்ணியில் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம். அவங்க குடிக்கிறதே வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து குடிக்கலாம். சிட்ரஸ் பழங்கள் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஒத்துக்குது அப்படின்னா சிட்ரஸ் பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை தானாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இப்போ சைனஸ் அதிகமான ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. உண்மையா சார்? நேச்சுரல் கிளென்சிங் சிஸ்டம் சொல்லுவோம். மூக்கு, சைனஸ், தொண்டை, லங்ஸ். இப்போ லங்ஸ்க்கு போகிறது வந்து 100% பியூரிஃபைடு ஏர். மூக்கு இருக்கிற வரை சளி இருக்குன்ற ஒரு பழமொழி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல உள்ள தூசுகள், கண்ணுக்கு தெரியக்கூடிய தூசுகள் இதெல்லாம் வந்து மூக்கிலே ஃபில்டர் ஆகிட்டு எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரேஷனுக்காக சைனஸ்க்கும் த்ரோட்க்கும் போயிட்டு 100% பியூரிஃபைடு ஏர் தான் லங்ஸ்க்கு வந்து போகுது. இப்போது இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தூசு ஒவ்வாமையை நம்ம கிளியர் பண்ணுறோம், சைனஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிடுறோம், ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஆஸ்மேட்டிக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மி.